So good morning students. Limit of sum, exercise 7.8. So very important exercise for the class 12 integration chapter, definite integrations. 4 marks will be coming from this subtopic. Okay, so listen carefully. What is the limit of sum formula? First one, limit of sum formula. Integral, what is limit of sum first of all? You know that already, integration 1 to 2 x dx, to calculate the value using normal formula. X integrate panna x square by 2, then upper limit minus lower limit. Ana using limit of sum solli nammala solve panna solvanga. First limit of sum na adukana formula a to b f of x dx equal to h into limit h tends to 0, h tends to 0, f of a plus f of a plus 1h plus f of a plus 2h plus f of 3a plus 3h etc. f of a plus n minus 1 into h for nh equal to b minus a. So இது வந்து இந்த limit of sum formula proof வேணும்னா textbook line by line படிங்க. இல்ல using limit of sum formula மட்டும் போதும்னா இந்த formula எடுத்துக்கங்க. So இது ரெண்டு மெத்தட் இருக்கு. நான் வந்து உங்களுக்கு ஸ்லோ லேர்னர் மைண்ட்ல வச்சு நான் நடத்துறேன் நான். ஃபர்ஸ்ட் அதுக்கான தேவையான சப் டாபிக்ஸ் எல்லாம் பாத்துக்கங்க. ஃபர்ஸ்ட் PMI chapter 11th ஸ்டாண்டர்ட்ல நீ என்னலாம் இதெல்லாம் பாத்துதா என்ட்ரன்ஸ் क्वेश्चन. நீ 12th முடிச்சிட்டு போய் எந்த என்ட்ரன்ஸ் போனாலும் இதெல்லாம் வரும். Sum of n terms 10th standard 1 plus 2 plus etc. n க்கு n into n plus 1 by 2. அதே n பிளேஸ்ல n minus 1 வந்தா n எங்கெங்கெல்லாம் n இருக்கோ அங்க n minus 1 போடு. அப்ப n into n minus 1 by 2. எங்கெங்கெல்லாம் n இருக்கோ அங்க n minus 1 போட்டினா இங்க n minus 1 இங்க n ஆ மாறும். அததான் நான் n into n minus 1 by 2. அடுத்தது ஸ்கொயர் 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் n ஸ்கொயர் up to n ஸ்கொயர்னா அதுக்கான ஃபார்முலா. அதே n பிளேஸ்ல n minus 1 வந்துச்சுனா n into n minus 1 2n minus 1 by 6. 1 cube 2 cube cube formula n into n plus 1 by 2 whole square. அதே n into n க்கு பதிலா n minus 1 வந்துச்சுனா n into n minus 1 by 2 the whole square. இது அடுத்து GP class 11 sequence and series. Yes, and sum of GP terms. GP என்னது second term by first term, third term by second term. ratio same ஆகணும். So a into r power n minus 1 by r minus 1. r na ratio second term by first term. அடுத்தது இது ஸ்டாண்டர்ட் ரிசல்ட். லிமிட் s tends to 0 sin h by h value 1, tan x by x value 1. அதே மாதிரி லிமிட் s tends to 0 e power h minus 1 by h value 1, e power h by h. இங்க h வந்தா இங்க h வரணும். இங்க 2h இருந்தா இங்க 3h, இங்க 3h இருந்தா இங்க 4h. சப்போஸ் இங்க 3h இருக்கு, இங்க h மட்டும் தான் இருக்குன்னா multiply and divided by 3 அந்த மாதிரி. சோ இந்த ரிசல்ட் எல்லாம் உங்களுக்கு தெரியணும். இது ஒரு எக்ஸாம்பிள் நான் எழுதி வச்சிருக்கேன். இன்டெகிரல் 1 to 2 f of x dx. வேற இந்த 1ன்றது a, இந்த 2ன்றது b. f of x னா உங்களுக்கு क्वेश्चन. f of a அதான் ஃபர்ஸ்ட் டேர்ம் என்னது f of a. a க்கு பதிலா என்ன நம்பர் போடணும் 1. f of 1 क्वेश्चनல எங்கெங்கெல்லாம் x இருக்கோ அங்க என்ன போடணும் 1 போடணும். அப்போ இங்க வெறும் இருக்கிறது x தான் இருக்கு. அப்போ 1. f செகண்ட் டேர்ம் என்னது f of a plus 1h. அப்போ a க்கு பதிலா 1 போட்டுருக்க 1 plus h. क्वेश्चनல எங்கெங்கெல்லாம் x இருக்கோ அங்க 1 plus h போடணும். இருக்கிறதே x தான். அப்போ 1 plus h. அடுத்தது nh equal to b minus a. b க்கு பதிலா 2, a க்கு பதிலா 1. சோ அடுத்தது இந்த ஃபார்முலா வலிக்க போறது இல்ல. இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நான் சம் போட போறேன். இந்த சம்மே எடுத்துக்கிறேன் நான். ஃபர்ஸ்ட் ஷார்ட்கட் போட்டுட்டு தென் என்ன ஆன்சர் வரும் கெஸ் பண்ணி வச்சுக்கிறேன். You have to copy all these concept formulas in your classwork. So first formulas introduction கொடுத்துட்டேன் நான். அடுத்தது இன்டெகிரல் இந்த சம்ம நான் சால்வ் பண்ண போறேன். இன்டெகிரல் 1 to 2 x dx க்கு முதல்ல நார்மலா சால்வ் பண்ணா என்ன வரும் 1 to 2 க்கு x dx க்கு நார்மலா. So first x integrate பண்ணா x square upon 2, lower limit 1 upper limit 2. So 4 by 2 minus 1 by 2. So answer is 3 by 2 வந்தா நம்ம ஆன்சர் கரெக்ட். So என்ன क्वेश्चन கேட்பாங்க இத ஆன்சர் வந்துச்சு சார் why you have to do limit of sum 4 marks ன்னு கேட்டதனால பண்றோம். So first क्वेश्चन நீட்டா எழுதிக்கங்க. 1 to 2 x dx ன்னு எழுதுன உடனே முதல்ல a value lower limit, b value upper limit, f of x na question முதல்ல இத எழுதிக்க. நெக்ஸ்ட் ஃபார்முலா nh equal to b minus a. b ஓட வேல்யூ 2 1. so nh ஓட வேல்யூ வந்து 1. சேஃபா வச்சுக்கோங்க. அடுத்தது இதெல்லாம் உங்க கிளாஸ் ஓட லெஃப்ட் சைடுல f of x க்கு பதிலா x. f of first term limit of sumல first term என்னது a. f of a க்கு பதிலா 1. ஏன்னா a க்கு பதிலா lower limit. wherever x comes நான் என்ன வேல்யூ போடணும் 1 தான் வருது. அடுத்து செகண்ட் டேர்ம் f of second term என்னது f of a plus 1h. அப்பனா f of a க்கு பதிலா 1. क्वेश्चनல எங்கெங்கெல்லாம் x இருக்கோ அங்க என்ன போடணும் 1 plus h.
x square இருந்தா 1 plus h whole square, x cube இருந்தா 1 plus h whole cube, x plus 1 இருந்தா 1 plus h plus 1. நமக்கு இருக்கிறதே x தான் இருக்கு, 1 plus h. அடுத்தது f of a plus second term என்னது, f of a plus 2h. so a plus 2h என்னது, f of a க்கு பதிலா 1 போட்டுருக்கேன். so questionல wherever x comes நான் என்ன போடணும், 1 plus 2h. questionல கொடுத்ததே x தான், அப்போ 1 plus 2h. அடுத்தது f of a plus third term என்னது, 3h. f of a plus 3h, a க்கு பதிலா என்ன போடணும், 1. அடுத்தது wherever questionல x இருக்கோ, எங்கெங்கெல்லாம் x இருக்கோ அங்க என்ன போடணும், 1 plus 3h. நம்ம கொடுத்த questionே x தான். அடுத்து last term என்னது, last term f of a plus n minus 1 into h. a க்கு பதிலா 1 plus n minus 1 into h equal to, எங்கெங்கெல்லாம் இதான் f of x தான் உங்களுக்கு மெயின். wherever x comes நான் என்ன போடணும், 1 plus n minus 1 into h. கொடுத்ததே x தான், 1 plus n minus 1 into h. ஓகேவா? இப்போ எல்லாத்தையும் போய் கொஸ்டினை சப்ஸ்டிட் பண்ணுங்க. therefore ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஃபார்முலா என்ன இருக்கு, ஃபர்ஸ்ட் h into limit, நான் ஸ்லோவாவே நடத்துறேன், h into limit s tends to 0. f of a க்கு பதிலா இங்க என்ன நம்பர் இருக்கு, 1. f of a plus h க்கு பதிலா நம்பர் இங்க என்ன இருக்கு, 1 plus h. f of a plus 2h க்கு பதிலா நம்பர் என்ன இருக்கு, 1 plus 2h. f of a plus 3h க்கு பதிலா என்ன நம்பர் இருக்கு, 1 plus 3h plus dot 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 f of a plus n minus 1 அதுக்கு 1 plus n minus 1 into h. நான் ஒரு ஃபார்முலாவை மிஸ் பண்ணிட்டேன், I missed one formula, so you can copy the formula on the formula sheetல அந்த ஃபார்முலா ஆட் பண்ணிக்கங்க. whenever like terms ஒரே ஒரு நம்பர் ரிப்பீட் ஆயிட்டே n வந்துச்சுன்னா 1n, 2 ரிப்பீட் ஆச்சுன்னா 2n. இந்த ஃபார்முலாவை நோட் பண்ணிக்கங்க. 3 ரிப்பீட் ஆச்சுன்னா 3n. இப்போ h into அந்த வெளியே இருக்கிற h I am not doing anything, okay, just think, okay. இப்போ like terms தான் சேர்த்து விடு, h னா h termலாம், h square termலாம், h cube termலாம், you have to merge, okay, collage work பண்ணனும். இப்போ பாரு, I am repeating 1 லாம் ரிப்பீட் ஆகுது, அப்பனா limit h tends to 0, 1 லாம் முதல்ல சேர்த்து விடு. அடுத்தது collage work, அடுத்தது h termலாம், h 2h 3h plus etc n minus 1 into h. so h termலாம் நான் வந்து கோத்து விட்டேன். next h into limit h tends to 0, ஒரே நம்பர் ரிப்பீட் ஆச்சுன்னா 1n, 2 ரிப்பீட் ஆச்சுன்னா 2n, 3 ரிப்பீட் ஆச்சுன்னா 3n plus h காமனா வெளிய எடு, 1 plus 2 plus 3 plus etc n minus 1. now h into limit h tends to 0, n plus h into இதுக்கான ஃபார்முலா n into n minus 1 by 2. I'm not இந்த h நான் டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை கடைசி வரைக்கும், ஓகேவா? நெக்ஸ்ட் எனக்கு ஆன்சர் 3 by 2 வரணும். ஸோ இடம் இல்லை, ஸோ ஐ எம் டூயிங் ஹியர். ஓகே, ஸோ அகைன் நெக்ஸ்ட் n உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க, அதுக்கப்புறம் h பண்ணலாம். so equal to h into limit h tends to 0, n plus h அப்படியே வச்சுக்கோங்க. n உள்ள மல்டிப்ளை பண்ணா n square minus n by 2. அடுத்த ஸ்டெப் h into limit h tends to 0, n plus h உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் limit h tends to 0, LCM 2n plus n square h minus nh upon 2. LCM எடுத்துட்டு லாஸ்ட் பிஃபோர் ஸ்டெப் h உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. limit h tends to 0, 2nh plus n square h square minus nh into h. லாஸ்ட் ஸ்டெப்ல h உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. ஏன் நான் nh ஸ்கொயர் எழுதாம nh into h எழுதுறேன், nh க்கு வேல்யூ உங்களுக்கு என்ன தெரியும், wherever nh comes you can put 1, அதனால தான் nh தனியா வெளிய எடுக்கிறேன். so next step, next limit h tends to 0, 2 nh க்கு bracket போடு, n square h square na nh whole square, nh க்கு bracket போடு. now final step, nh க்கு பதிலா என்ன போடலாம், 1, ஏன்னா nh க்கு பதிலா என்ன நம்பர் இருக்கு, 1, wherever nh comes 1 போடு. நான் பாரு லிமிட் அப்ளை பண்ணவே இல்லை,
ஸ்லோ லேர்னர்ஸ் பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் சொல்கிறேன், லிமிட் அப்ளை பண்ணவே இல்லை. ஸோ நெக்ஸ்ட் இப்போ லிமிட் அப்ளை பண்ண wherever h comes 0 போடு. அப்போ இங்கே h இல்லை, இங்கே h இருக்கு, 0 ஆயிடுச்சு. அப்போ ரிமைனிங் ஆன்சர் 3/2. நம்ம ஷார்ட்கட் யோசிச்சு வச்ச ஆன்சர் 3/2. லிமிட் ஆஃப் சம் யூஸ் பண்ணது 3/2. ஸோ யூ ஷுட் பி வெரி கேர்ஃபுல் தட் லிமிட் ஆஃப் சம் அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். கொஞ்சம் ஷார்ட்கட்ஸ் வந்து கொஞ்சம் சம்ம பெருசாக தான் இருக்கும். there are 2 methods. one more method கொஞ்சம் பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கஷ்டமா இருக்கும். ஸோ அதனால ஐ எம் மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் ஒன். ஸோ சேம் டேட்டா தான். செகண்ட் சம் டீச் பண்றேன். ஃபர்ஸ்ட் சம் கவனிக்காதவங்க, சப்போஸ் ஆஃப் எனக்கு கொஞ்சம் பைலிங்குலா இருக்கு சார், ஐ டிடன்ட் அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்றவங்க எல்லாமே நான் செகண்ட் சம் கவனிங்க. ஸோ இன்டெக்ரல் it's my own sum only, or textbook sum I will take it. 0 to 5x 0 to 5x plus 1 dx. முதல்ல நார்மலா இதை இன்டிகிரேட் பண்ணினா x square by 2 1 இன்டிகிரேட் பண்ணா x, எனக்கு ஆன்சர் வந்து 35/2 னு வந்துச்சுனா லிமிட் ஆஃப் சம் பிரகாரம் I can cross check. So step number 1 ஃபார்முலா ரெடியா இருக்கு. ஃபர்ஸ்ட் a value 0, b value 5, NH formula P minus A அப்போ 5. நெக்ஸ்ட் உன்னோட கிளாஸ் புக்ல லெஃப்ட் காலம்ல f of x க்கு பதிலா x plus 1. ஃபர்ஸ்ட் டேர்ம் என்னது? f of A. f of A க்கு பதிலா 0. ஓகே, f of x நான் பாக்ஸ் போட்டுறேன். a க்கு பதிலா 0. f of 0 क्वेश्चनல எங்கெங்கெல்லாம் x இருக்கோ அங்க 0 போடு. அப்ப 0 plus 1 ஆன்சர் 1. அடுத்தது f of a plus 1h. செகண்ட் டேர்ம் வந்து a plus 1h. அப்ப a க்கு பதிலா 0 போடு. 0 plus h. wherever x comes 0 plus h. அப்ப ஆன்சர் எனக்கு h plus 1. அடுத்தது f of a plus 2h. ஃபார்முலால செகண்ட் டேர்ம் a plus 2h. அப்போ a க்கு பதிலா 0 போடு. 0 plus 2h னா 2h. wherever x comes 2h போடு. அப்ப 2h plus 1. அடுத்தது தேர்ட் டேர்ம் f of a plus 3h. a க்கு பதிலா 0 போடுங்க. 0 plus 3h னா 3h. x க்கு பதிலா 3h. அப்ப 3h plus 1. லாஸ்ட் டேர்ம் டாட் f of a plus n minus 1 into h. a க்கு பதிலா 0. 0 plus n minus 1 into h னா n minus 1 into h. wherever x comes n minus 1 into h. n minus 1 into h plus 1. Now substitute all this in the formula. So straight away I am going to the formula. h into limit h tends to 0. f of a க்கு பதிலா f of a க்கு பதிலா ஆன்சர் 1. நான் வேணா ப்ளூ கலர்ல f of a க்கு பதிலா 1 plus f of a plus 1h க்கு பதிலா h plus 1. a plus 2h க்கு பதிலா 2h plus 1. அடுத்ததுக்கு 3h plus 1 plus dot லாஸ்ட் டேர்முக்கு n minus 1 into h plus 1. Now merge the like terms. Limit h tends to 0. 1 லாம் ரிப்பீட் ஆகுது. அப்போ 1 லாம் கோத்து விடுங்க. 1 plus 1 plus dot plus h square h cube term e power h தான் வருதா? இல்ல, வெறும் h மட்டும் தான் வருது. அப்ப நான் h plus 2h plus 3h plus dot n minus 1 into h. Finally PMI formula 1 repeat ஆச்சுனா 1n, 2 repeat ஆச்சுனா 2n. next h காமனா எடுத்துரு. so remaining I'll get 1 plus 2 plus 3 plus etc n minus 1. now again apply the formula. limit h tends to 0 n plus h into PMI formula n into n minus 1 by 2. next வெளியிற h not to do anything, just keep it as it is. n plus h into n உள்ள மல்டிப்ளை பண்ண n square minus n by 2. அடுத்தது h limit h tends to 0 n plus h உள்ள மல்டிப்ளை பண்ண n square h. step by step பண்றேன். I'm not skipping any step. h limit h tends to 0 LCM 2n plus 2n square h minus nh upon 2. first n உள்ள மல்டிப்ளை பண்ண first n உள்ள மல்டிப்ளை பண்ண அப்புறம் h உள்ள மல்டிப்ளை பண்ண அப்புறம் LCM எடுத்தேன். then only I'm taking the next step. I'm taking this h inside. therefore limit equal to limit h tends to 0 h உள்ள மல்டிப்ளை பண்ணா I got
2nh plus 2n square h square minus nh into h upon 2. ஏன் நான் nh into h னு எழுதுறேன் nh square னு எழுதாம because nh ஓட வேல்யூ என்னது 5. I can utilize nh equal to 5. So next step is limit h tends to 0. Apply the nh value nh equal to 5 plus n square h square நான் எப்படி எழுதலாம் nh இன்னும் கூட ஒரு ஸ்டெப் நான் வந்து எக்ஸ்டெண்ட் பண்றேன். So limit h tends to 0 10 plus 2 into nh க்கு பதிலா 5. last step apply the limit. அதுக்கு முன்னாடி வரைக்கும் எங்கேயுமே லிமிட் அப்ளை பண்ணாதீங்க. So finally I got லிமிட் அப்ளை பண்ண பிறகு லிமிட் எழுதக்கூடாது. So limit h tends to 0 போட்டா இந்த இடத்துல 0 ஆ மாறிடும். So 10 plus 2 into 25 upon 2. So 50 எங்கே தப்பு பண்ணிக்கிறேன் பாருங்க. Again nh equal to 5 தானா I should get 35 upon 2, right? So I am not getting. See unknown. I written wrong. இந்த 2 வரவே வராது. LCM எடுத்துனேன் அப்ப இந்த 2 வராது. So இந்த 2 வராது. அப்பனா எனக்கு finally I got 35 upon 2. So shortcut 35 upon 2. Original method limit of sum 35 upon 2. So limit of sum na just I should be very careful that you should do. So I'll go for one more example. 2 to 3 x square dx. இல்ல இன்னொரு பெரிய சம போறேன். 1 to 4 x square minus x. 1 to 4 x square minus x. Okay, limit of sum exercise 7.8. Question number 4. 1 to 4 x square minus x dx. Okay, so normal integration x cube upon 3 minus x square upon 2 limit 1 to 4. So apply panina I got the answer is 27 upon 2 எனக்கு வரணும். Okay, cross check பண்ணுவோமா. So first one formula ready ஆகுது limit of sum ல. So first one a ஓட value 1, b ஓட value 4, lower limit a, upper limit b. Next nh ஓட value b minus a. இப்போ nh value 4 minus 1 3, b minus a 4 minus 1 3. அடுத்தது f of x square minus x. box போட்டுக்கிறேன் f of x. next first term என்னது f of a formula f of a க்கு பதிலா 1. wherever x comes I have to substitute 1. அப்ப இது என்னவா மாறும் 1 square minus 1 answer 0. x square minus x தான क्वेश्चन. yes. அடுத்தது f of a plus 1h. a க்கு பதிலா 1. wherever x comes 1 plus h போடு. அப்போ 1 plus h the whole square minus 1 plus h. simplify பண்ணி வச்சுக்கோங்க. a square plus b square plus 2ab minus 1 minus h. so I got h square plus h. simplify a also simplify. அடுத்தது f of a plus 2h. a க்கு பதிலா 1 போடுங்க. so அப்பனா 1 plus 2h the whole square minus 1 plus 2h. so இங்கே simplify பண்ண a square b square 2ab minus 1 minus 2h. so finally எனக்கு 4h square இது 4h minus 1 cancel ஆயிடுச்சு. 4h minus 2h plus 2h. அடுத்தது third term f of a plus 3h. a க்கு பதிலா 1 plus 3h. wherever x comes question wherever x comes 1 plus 3h. so 1 plus 3h the whole square minus of 1 plus 3h. so இதை ஸ்கொயர் பண்ணி expand பண்ணினா maybe எனக்கு வந்து so maybe 9h square 6h plus 3h வந்திருக்கு. எனக்கு ஸ்கொயர் பண்ணி எல்லாம் பண்ணிட்டேன். லாஸ்ட் term dot f of a plus n minus 1 into h. so f of a க்கு பதிலா 1 plus n minus 1 into h. wherever x comes 1 plus n minus 1 into h போடு. wherever x comes 1 plus n minus 1 into h. கொஞ்சம் பெரிய சம்ம பொறுமையா பார்க்கணும். so இதை expand பண்ணி ஃபைனலா எனக்கு வெச்சினா maybe I may be getting that
n minus 1 square h square. Then I expand பண்ணி காமிக்கிறேன். 4 I will expand a square b square plus 2ab minus 1 minus half n minus 1 into h. So n minus 1 the whole square h square plus I got n minus 1 into h. 2n minus 1h minus n minus 1 into h. I got n minus 1 into h. இப்போ இந்த எல்லா வேல்யூ எடுத்துன்னு போயிட்டு ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். ஸோ ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணால் என்ன வரும் உனக்கு? இப்போ ஃபைனலி எல்லாத்தையும் கொஞ்சம் பெரிய சம், லிமிட் ஆஃப் சம்னாவே பெருசு தான். h into limit h tends to 0 f of aக்கு பதிலா 0 அடுத்தது h square plus h அடுத்தது 4h square 0 plus h square plus h plus 4h square plus 2h plus 9h square plus 3h plus last term n minus 1 the whole square h square plus n minus 1 into h. இப்போ லைக் டேர்ம்ஸ்லாம் சேர்த்து விடுங்க. லைக் டேர்ம்ஸ் என்னது? h into limit h tends to 0. லைக் டேர்ம்னா என்னது? h லாம் h plus 2h plus etc 3h. அடுத்தது h square டேர்ம்லாம் h square plus 4h square plus 9h square plus etc n minus 1 into n minus 1 the whole square h square. Like terms சேர்த்து விட்டாச்சு. Now I wipe the board. Now the normal formula you have to apply. You have to get 27/2 and answer வரணும். Okay va? So the next formula. So equal to h into limit h tends to 0. h காமனா எடுத்தீனா 1 plus 2 plus etc n minus நான் இங்க தப்பு பண்ணிக்க பாருங்க. So I have to put dot n minus 1 into h. h term சேர்த்துட்டேன். So h காமனா எடுத்தா எனக்கு இது வருது. plus h square காமனா எடுத்தா 1 plus 4 plus 9 plus n minus 1 the whole square. Okay, so PMI formula h into limit h tends to 0 h into இது PMI formula என்ன வரும்? n into n minus 1/2 plus h square into இது PMI formula. 1 na 1 square, 4 na 2 square, 3 9 na 3 square. அப்படி இது என்ன formula? n into n minus 1 2n minus 1 upon 6 normal formula. அதுக்கு அடுத்த ஸ்டெப் ஒவ்வொரு டேர்மையா உள்ள மல்டிப்ளை பண்ணனும், LCM எடுக்கணும், ஃபைனலா எனக்கு 27/2 வரணும். So h into limit h tends to 0 h into n உள்ள மல்டிப்ளை பண்ணு n square minus n upon 2. அடுத்து இந்த மொத்த டேர்ம் உள்ள மல்டிப்ளை பண்ண என்ன வரும் நம்ம யோசிச்சு வச்சுக்கணும். n square minus n into 2n minus 1 n square minus n into 2n minus 1 upon 6 உள்ள மல்டிப்ளை பண்ணா எனக்கு 2n cube minus n square minus 2n square plus n வருதா பாரு. 2n cube minus n square minus 2 அப்ப எனக்கு ஃபைனலா 2n cube minus 3n square plus n இந்த டேர்மை எல்லாம் எழுதி வச்சுக்க. இதை மல்டிப்ளை பண்ணா எனக்கு 2n cube minus n square 2n cube minus 3n square plus n வருது. இந்த வெளியே h எதுவுமே பண்ணாத. limit h tends to 0 h உள்ள மல்டிப்ளை பண்ண n square h minus nh upon 2 plus h square into 2n cube minus 3n square plus n upon 6. h square உள்ள மல்டிப்ளை பண்ணி LCM எடு. So finally h into limit h tends to 0. Okay, normal LCM 6. அப்பனா 3n square h minus 3nh plus 2n cube h square minus 3n square h square plus nh square. LCM எடுத்து எல்லாம் முடிச்சாச்சு. ஃபைனல் ஸ்டெப் இந்த h உள்ள மல்டிப்ளை பண்ண. ஸோ இந்த h உள்ள மல்டிப்ளை பண்ண நார்மலா நீ போட்டாதான் வரும். ஸோ ஃபைனல் ஸ்டெப் லிமிட் h tends to 0. இப்போ இந்த h உள்ள மல்டிப்ளை பண்ணினா you got 3n square h square plus 2n cube h cube minus 3n square h square into h. ஏன் இப்படி எழுதுறோம் உங்களுக்கு தெரியும். plus nh square into h upon 6. இப்போ எங்கெங்கெல்லாம் nh இருக்க வேல்யூ என்ன போடணும்? nh க்கு பதிலா என்ன போடணும்? wherever nh comes 4 minus 1 3 போடு. So limit h tends to 0 3 n square h square na nh whole square அப்ப 3 square 2 n cube h cube na எப்படி எழுதலாம்? nh whole cube
n square h square na nh whole square into h இருக்கு nh square into h nh into h square nh cube தானா ஓகே anyway by 6 இப்போ nh க்கு வேணா போடணும் 3 போடணுமா அப்ப limit h tends to 0 3 into 3 square 2 into 3 cube எங்கேயோ நான் தப்பு பண்ணிக்கிறேன்னு பார்க்கணும் ப்ளஸ் minus 3 into 3 square into h 3 into h square upon h final step limit h equal to 0 apply பண்ணா இது ரெண்டு வேல்யூ 0 ஆ மாறிடும் அப்ப இது என்ன வரும் 27 இது by 6 தானே so finally எனக்கு 9 3s are 27 27 plus 54 27 plus 54 27 plus 54 so எனக்கு 81 by 6 வருது 81 by 6 na 3 table ல 27 by 2 இந்த மாதிரி நீ முடிக்கணும் so next video ல remaining sums நான் பண்றேன் so through continuous practice only you will get an idea so one more time repeat பண்றேன் நானு one more time repeat பண்றேன் இந்த sum okay first one formulas எழுதிருக்கேன் next one shortcut first போட்டு வச்சிட்டேன் next so first வந்து f of அந்த ஸ்டெப் நான் அழிச்சிருக்கேன் so no problem f of a வந்து முதல்ல a value lower limit b value upper limit f of x na x square minus x f of 1 wherever x comes 1 போடு f of a plus 1h wherever அப்ப a க்கு 1 போட்டா 1 plus h wherever x comes 1 plus h போடணும் அப்புறம் wherever x comes 1 plus 2h wherever x comes 1 plus 3h wherever x comes 1 plus n minus 1 into h எல்லாத்தையும் போட்டு டேட்டா ரெடியா வச்சுக்கிட்டோம் next எத்தனை போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணி like terms f of a plus f of a plus f of a plus h f of a plus 2h f of எல்லாத்தையும் அப்ளை பண்ணி வச்சிருக்கீங்க next like terms h 2h 3h like terms the last n minus 1 into h சேர்த்துட்டேன் ஏன்னா nth term அடுத்தது h square 4h square 9h square h square 4h square 9h square last n minus 1 into n square h square பிரிச்சிட்டேன் next நான் என்ன பண்ணிருக்கேன் next I இங்க இருந்து next I came here PMI formula h காமனா எடுத்தா எனக்கு என்ன வரும் இதுல இருந்து h so இந்த இது வந்து h காமனா எடுத்தினா 1 plus 2 plus etc வரும் இது வந்து h square காமனா எடுத்துர்க்கேன் இந்த லாஸ்ட் term you should be writing you should write carefully next PMI formula straight away PMI formula அதுக்கு அடுத்து நார்மல் calculations first என்ன பண்ணனும் n உள்ள மல்டிப்ளை பண்ணனும் next h h square உள்ள மல்டிப்ளை பண்ணனும் next வந்து you have to do the LCM next LCM உள்ள பண்ண பிறகு h உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க h உள்ள மல்டிப்ளை பண்ண பிறகு n square h square அப்ப n whole square n cube h cube n whole cube n square h square into h அதாவது நமக்கு தேவை nh whole square nh whole cube அந்த மாதிரி பிரிக்கணும் so n square h square into h அடுத்து nh square into h வந்து நான் nh into h square anyway இந்த லாஸ்ட் டேர்ம் என்னவா மாற போகுது 0 why because limit apply பண்ணும்போது இங்க into h இருக்கிறதுனால 0 ஆ மாறிடும் the remaining last stepல nh க்கு பதிலா wherever nh comes nh formula b minus a 4 minus 1 அப்ப wherever nh comes 3 so அதுக்கு அப்புறம் இது என்ன 0 ஆ மாறிச்சுனா the normal calculation 27 by 2 here also 27 by 2 our cross check also 27 by 2 okay so limit of sum na பெரிய sum you should have a stamina to see the video first of all and then you should have a patience to do the sum in the classwork I hope so you guys are having a patience to do the sum thank you